இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மீனராசி. மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? என்னென்ன மாரி விஷயங்கள அவங்களுக்கு கொடுக்க போகுது? சாதகம் என்ன? பாதகம் என்ன? கண்டிப்பா. ம். ஆனா, நீ எவ்வளவு எச்சரிக்கையா நீ கரெக்ட்டா சில விஷயங்கள கொண்டு போறியோ, அவ்வளோக்கு நல்லா இருக்கும். குடும்பத்திலயும் அமைதி, சந்தோஷம் நிலைத்திருக்கும். நல்ல ஒரு காம் பிளஸ் கிளாரிட்டி இருக்கும் மனநிலை. ஸோ, ம். நம்ம இத தான் செய்றோம், இப்படி தான் செய்றோம், இத தான் செய்ய போறோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, நமக்கு இந்த இடத்துல வராதுன்னு நெனைப்பேன். ஆனா, அந்த இடத்துல இருந்து உனக்கு மைனஸ் இன்கம்ஸ் வரும். ஸோ, நெறைய நல்ல விஷயம். சேமிப்பு பண்ணுங்க. ஃபியூச்சர நல்ல செக்யூர்டா வச்சுக்கோங்க. ம். ஸோ, உனக்கு வந்து அந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இந்த டயத்துல வந்து என்னன்னா, மீனராசி பொறுத்தளவுக்கு ராசி பொறுத்தளவுக்கு தெய்வ பக்தி உண்டு. டிவைன் சப்போர்ட் கூட உனக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் குரோத் இருக்கு. புரொடெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப உனக்கு எல்லாமே உங்க ஃபேவர்ல நடக்கும். எல்லாமே நல்ல விஷயங்களா நடக்கும். ஆனா எல்லாமே என்ன பொறுத்தளவுக்கு இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் கோல்டன் இயர்ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. நீ எந்த எந்த கோவிலுக்கு நீ போயிட்டு வந்தாலும் உனக்கு சிறப்பா இருக்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ரொம்ப அழகா ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். திரை வருடத்திற்கான அழகான அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பிறக்கக்கூடியது, உங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பரிகாரத்தோட சொல்றதுக்காக நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆன்மீக பரிகார சேனல்ல முதல் முறையா நீங்க வந்து பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. எந்த ராசி எப்படி இருக்கணும், அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்க போகுது, சாதகம் என்ன, பாதகம்? கண்டிப்பா. இப்போ மீனராசி அப்படின்னு சொல்லும்போது புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இருக்கு, ரேவதி நட்சத்திரம் மீனராசி இருக்கு. ஸோ இந்த மீனராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும், எப்படி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு இப்போ என்ன நடக்கிறது, ஜென்ம சனி ஜாதகத்தில் நடக்கிறது. ஸோ முதல் விஷயம். ரெண்டாவது, ஜென்ம சனி நடக்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும். ஆனால் இதில் வந்து என்னென்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயர் அப்படின்னு சொன்னால் மீனராசிக்கு சொல்லலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயர், நிறைய விஷயங்கள் சுபகாரியங்கள் நல்ல விஷயம், சக்ஸஸ்ஃபுல் இயர்னு சொல்லலாம். அவங்க ரெக்கவரி, எல்லா விஷயத்துக்கும் ரெக்கவர் ஆகி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள், புதிய வாய்ப்பு நிறைய, உன்னோட வேலையில் நீ அப்கிரேட் பண்ணிக்கலாம், உன்னுடைய நிறைய நல்ல விஷயங்களை நீ அப்கிரேட் பண்ணிக்கலாம். பணம் வந்து நல்ல ஸ்டடி க்ரோத் இருக்கும். ரெண்டாவது, நல்ல ப்ராஃபிட் இருக்கும் சில விஷயத்துலலாம். ஆனால் நீ எவ்வளோ எச்சரிக்கையாக நீ கரெக்டாக சில விஷயங்களை கொண்டு போறியோ அவ்வளோக்குள்ள நல்லாயிருக்கும். குடும்பத்திலையும் அமைதி, சந்தோஷம் நிலைத்திருக்கும். நல்ல ஒரு காம் பிளஸ் கிளாரிட்டி இருக்கும் மனநிலை. ஸோ, நம்ம இதை தான் செய்கிறோம், இப்படி தான் செய்கிறோம், இதை தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சுப செலவுகள் உனக்கு நிறையா வந்துட்டே இருக்கும். சுப செலவுகள் நீ பண்ணிட்டு இருப்ப. உனக்கு சரிയോ இல்லையோ உன் குடும்பத்துக்காக நீ செஞ்சுதான் ஆகணும். ஏதாவது ஒரு வருஷம் நீ செஞ்சுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி எப்படி இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், பழைய பிரச்சனைகள்லாம் உனக்கு சால்வ் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் சால்வ் ஆகி அடுத்த விஷயத்துக்கு ஒரு நாள் போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு இப்போ எல்லாமே ரெக்கவர் ஆகி நல்ல விஷயமா வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்த 4 மாதம் அப்படின்போது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை வரும்போது மணி ஃப்ளோ வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ரெகுலர் இன்கம் இருக்கும், அன்எக்ஸ்பெக்டட் மணி இருக்கும். அதே போல் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் மீனராசி பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு பணம் ஸ்டடியாக குவியும். நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து கூட இன்கம் வரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல வராதுன்னு நினைப்பேன். ஆனால் அந்த இடத்துல இருந்து உனக்கு மைனஸ் இன்கம்ஸ் வரும். ஸோ நிறைய நல்ல விஷயம். சேமிப்பு பண்ணுங்கள், ஃபியூச்சரை நல்ல செக்யூர்டாக வச்சுக்கோங்க. ஸோ உனக்கு வந்து அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இந்த டயத்தில் வந்து என்னென்ன, மீனராசி பொறுத்தளவுக்கு ஒருத்தராக வேலைக்கு போகிறதுங்கிறத விட கணவன் மனைவியாக வேலைக்கு போகிறது சிறப்பு. இன்னும் உங்களால் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும், இன்னும் ஒரு சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு எடுத்துக்கும்போது லைஃப் பீக் டைம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய வாய்ப்பு, ஃபாரின், புதிய ப்ராஜெக்ட்டு, பேர் புகழ், இதோட உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நீ ஒரு ஐடியில் வேலை பார்க்குறிய, அடுத்த உனக்கு புதிய ப்ராஜெக்ட் அடுத்த லெவலில் உன்னால போக முடியும். அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இன்னொன்று இதில் வந்து என்னென்னா, லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மீனராசி பொறுத்தளவுக்கு இருக்குது. என்ன ஜென்ம சனியாக இருக்கேன்னு நீ பயப்படக்கூடாது.
நீ பயம் இல்லாமல் தைரியமா சில விஷயங்களை கரெக்டா முன்னோக்கி நீ போன அப்படின்னு சொன்னா உனக்கு இருக்கு. ஏன்னா உனக்கு தெய்வ பக்தி நிறைய. பொதுவாகவே அந்த மீனராசி பொறுத்தளவுக்கு தெய்வ பக்தி உண்டு, டிவைன் சப்போர்ட் கூட உனக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் growth இருக்கு, ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு. ரொம்ப உனக்கு எல்லாமே உங்க ஃபேவரில் நடக்கும், எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் எல்லாமே என்னை பொறுத்தளவுக்கு இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் கோல்டன் இயர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. நீ எந்த எந்த கோவிலுக்கு நீ போயிட்டு வந்தாலும் உனக்கு சிறப்பாக இருக்கணும். பட்டவர்த்தி தான் தோன்றீஸ்வரர் ஆலயம்னு பேர், பட்டவர்த்தியில் இருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மீனராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக வழிபாடு பண்ண வேண்டியது மிக முக்கியமாக சனி பகவான். எந்த ஊரில் இருக்கே அந்த கோவிலில் சனி பகவானை போய் நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணு சுவாமிக்கு. நல்லெண்ணெய் அபிஷேகம், எள்ளு தானம் கொடு, சிறப்பாக. ரொம்ப சிறப்பு. மீனராசி நேயர்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்திருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. 2 ஆலயம் செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எள் வந்து தானம் கொடுக்கணும், நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யணும். ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டா அமைய போகுது. சந்தோஷமான நிறைய நல்ல விஷயங்கள் ஐயா நமக்காக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பதிவு கொடுத்துங்க. நன்றி நன்றி நன்றி. மீனராசி நேயர்களே, ஐயா சொன்ன நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த வருஷம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நல்லதுதான் உங்களுக்கு நடக்க போகுது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அந்த நல்ல விஷயங்களை இன்னும் நமக்கு சாதகமான விஷயங்களா மாத்திக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. எள் வந்து தானமா கொடுக்கணும், நல்லெண்ணெய் எள் எண்ணெயால அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஆலயம் நீங்க சென்றாலும் அது வந்து எள் எண்ணெய் அபிஷேகம் செய்யுங்க, நல்லெண்ணெய் எடுத்துட்டு போங்க, அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு அபிஷேகம் செய்யுங்க, எள்ளை வந்து தானமா கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு இன்னும் நிறைய நல்ல பலாபலன்கள் கிடைக்க போகுது. ஸோ மீனராசிக்கு ரொம்ப அற்புதமான பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்ற மீனராசி நேயர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. ஐயாவை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர்ல தாராளமா சந்திக்கலாம். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல சந்திக்கலாம்.